நீங்கள் ரொம்ப வருஷமாக குறைவான சேலரியில் கீழ்மட்ட பொசிஷன்லேயே இருக்கீங்களா? நீங்கள் கெரியரில் மேலே வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் இருக்க பொசிஷனை விட்டு உங்களால் உயர முடியல. உங்கள் கெரியர் டெவலப் ஆகணுன்னா நீங்கள் 2 காரியம் பண்ணணும். உங்கள் ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணி அப் டு டேட்டாக வச்சுக்கணும். உங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த 2 காரியமும் நீங்கள் பண்ணியே ஆகணும். நாளுக்கு நாள் டெக்னாலஜி டெவலப் ஆகிக்கிட்டே வருது. புது புது விஷயங்களை கேள்விப்படுறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போல் புது டெக்னாலஜிஸ்லாம் வந்திருக்குது. உங்கள் ஜாபுக்கு எது ரெலவெண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் படித்து உங்களையே அப்கிரேட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு புது டெக்னாலஜி வந்திருக்குன்ட்டு வச்சுப்போம். 2 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் அந்த புது டெக்னாலஜி பற்றி படிச்சிருக்காரு, அடுத்தவருக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. அப்போ யாரை சூஸ் பண்ணுவாங்க? டெஃபினட்டாக அந்த டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சவரை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் உங்கள் ஜாபில் புது டெவலப்மெண்ட்ஸ் என்ன வந்திருக்கோ அதை நீங்கள் படித்து உங்களையே அப்கிரேட் பண்ணிக்கணும். 2வது, நீங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த 2ஐயும் நீங்கள் பண்ணலைன்னா நீங்கள் அதே ஜாபில் அதே சேல்ரி வாங்கிட்டு தான் வருஷமாக இருப்பீங்க. அதே நேரத்தில் தங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறவங்க ப்ரொமோஷன் வாங்கிட்டு மேலே போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க இன்னும் நல்ல சேலரி வாங்குவாங்க. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அவங்க வாழ்க்கையே நல்ல பெட்டராக இருக்கும். இது எல்லாம் எதனாலனா அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறாங்க. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் அவங்க நல்லா டெவலப் பண்ணிக்கிறாங்க. இந்த 2 காரியத்தில் எது இன்னும் இம்பார்ட்டண்ட்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் தான் இன்னும் இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஒழுங்காக தெரிஞ்சதுனா தான் நீங்கள் ஸ்கில்ஸை கூட டெவலப் பண்ண முடியும். இப்போ எந்த புது டெக்னாலஜி வந்தாலும் அதை பற்றிய தகவல் இங்கிலீஷில் தான் ஃபஸ்ட்டு வரும். அதை யாராவது படித்து அதை தமிழில் மொழிபெயர்த்து அதை பற்றி எழுதி இல்லைன்னா வீடியோ போட்டால் தான் ஆங்கிலம் தெரியாதவங்களுக்கு அதை பற்றி தெரிய வரும். ஆனால் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அதை உடனே படித்து அவங்க தங்களை அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதனால் உங்கள் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு கூட ஆங்கிலம் ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இங்கிலீஷ் டெவலப்மெண்ட். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்களுக்கு ஒழுங்காக இல்லைன்னா நீங்கள் அதே லெவலில் தான் இருப்பீங்க, மேலே வர முடியாது. ஸோ இங்கிலீஷ் நீங்கள் நல்லா படிங்க, உங்கள் கெரியரை டெவலப் பண்ணி மேலே வாங்க. நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் என்வாயர்மெண்ட்டில் நல்ல இங்கிலீஷ் பேசணுன்ட்டு விரும்பினாலோ இல்லைன்னா அடுத்த ஜாப் இன்டர்வியூக்கு எப்படி நல்ல இங்கிலீஷில் பேசணுன்ட்டு கற்றுக்க விரும்பினாலோ இதுக்காகவே இன்டர்வியூ இங்கிலீஷ்னு ஒரு கோர்ஸை நாங்கள் தயாரிச்சிருக்கோம். அந்த கோர்ஸுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அந்த கோர்ஸை நீங்கள் பார்க்கலாம்.